ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம் தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழையான தொடங்கி விட்டதுப்பா. அதன் எதிரொலியாக புள்ளியார் சொல்லி போடும் விதமாக முதல் நாளே பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்று காலை விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருந்தனர். அதன் எதிரொலியாக தமிழகத்தில் நாளையும் பல மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது நிச்சயமாக உள்ளதுப்பா. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்ற மாதிரி புட்டு வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று இரவிலிருந்து பார்த்தீங்கன்னா கனமழையானது பொழக்க போகும் அப்படின்னு நம்ம வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்கப்பா. அந்த அடிப்படையில் நம்ம தமிழகத்தில் இன்று 17 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் என்னென்னு தெளிவாக சொல்லிடுறப்ப. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தென்கடலோர மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சிவகங்கை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, அப்புறம் வட மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காரைக்கால் பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழையானது பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது அதோடு இல்லாமல் அதிதீவிர கனமழை ஹெவி ரெயின்ஃபால் அலர்ட் எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய இந்த 7 மாவட்டங்களுக்கு அதிதீவிர கனமழை என்பது பொழியும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்கப்பா. ஸோ இதன் எதிரொலியாக நாளை காலை மழையின் அளவு, மழையின் பொழிவை பொறுத்து உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நாளை காலை விடுமுறை என்பதை அறிவிக்க வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்க காத்து கொண்டீர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு வாயில சக்கரை போற விதமாக தீபாவளியிலிருந்து உங்களுக்கு தொடர்ச்சியான விடுமுறை. அதாவது தீபாவளி முடிச்சு நீங்க நினைப்பீங்க ஸ்கூலுக்கு போவோம்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கிடையாது பசங்களா. தீபாவளி முடிச்சுதான் ஆட்டமே ஆரம்பமே. அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் அதீத கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதனால் கண்டிப்பாக விடுமுறை என்பது நாளைக்கு பல மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதோடு இல்லாமல் தீபாவளி முடிந்த பிறகு உங்களுக்கு பல மாவட்டத்தில் கனமழை என்பது நிச்சயமாக பொழியப்போகிறது. இதோடு மட்டும் இல்லாமல் புதிய புயலும் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உருவாகினால் அடுத்த ஒரு வார காலத்திற்கு நம்ம தமிழகத்தில் தொடர்ச்சியாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இது தொடர்பான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்று விடாமல் நீங்கள் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க. இப்போதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்கப்பா. அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ நீங்கள் டக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதோட எல்லாமே கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களா, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. லீவ் அப்டேட்ஸை வந்த உடனே அதில் போட்டுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.